கூறியிருக்கிறார். இதுவா ஒரு ஆளுமை மிக்க தமிழ் தலைமையினுடைய அடையாளமாக இருக்கிறது. அடுத்த தலைவர் ஒன்றை தப்பியிருந்தார். என்ன தெரியுமா? இந்த நிறைவேற்றுவதற்கான ஆளுமை. நாங்களும் அதைத்தான் சொல்கிறோம். என்ன தெரியுமா? இந்த நல்லாட்சி அரசாங்கத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கிய எங்கள் அரசியல் கட்சிகளினால் 2 ஆண்டுகள் கடந்து விட்ட பின்னும் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாவிட்டால் என்ன ஆளுமை இருக்கிறது? இதனைத்தான் வள்ளுவன் சொன்னான். முறைப்பட சூழ்ந்தும் முறைவிழவே செய்வார் திறப்பாடு எல்லாதோர் என்றார். அதனைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த ஜாப்பு உருவாக்கத்தை பற்றி சொல்ல இருந்தார். இதனிலே இருக்கின்ற பலர் 78ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கேட்டிருப்பார்கள். அதனிலே சொன்னார்கள் அடுத்த தேர்தல் அடுத்த தமிழீழத்திலே என்று. இதனைத்தான் சொன்னார்கள் அடுத்த அரசியல் ஜாப்பு 2016க்குள் என்று. என்னை பொறுத்தவரையில் 2017 கடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள். எங்களை பொறுத்தவரையில் 8000 ஏக்கரிலே வெறும் 2000 ஏக்கர்கள் மட்டும்தான் விடுவிக்கப்பட்டுள்ளது. எதிர்கட்சி தலைவர் சொன்னதன்படியினால் ஜனாதிபதி விடுவித்திருந்தார் என்றால் அந்த 6000 ஏக்கரையும் உடனடியாக விடுவிக்க முடியும் தானே. அந்த இடங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? இராணுவத்தின் தல்சவீன கொட்டலும் அதிநவீன தொழிற்சாலைகளும் விவசாயமும் நடந்து கொண்டிருக்கின்றது. இது எங்களின் நிலத்தினுடைய அபிலாசைகளை சுரண்டுவதற்கு எதிராக எங்கள் அரசியல் தலைமுறைகள் என்ன செய்து கொண்டிருந்தன? நாங்கள் கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது தமிழ் மக்களினுடைய ஒட்டுமொத்த அபிலாசையாக இருக்கின்றது. வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது ஒரு சர்வதேச உடன்படிக்கை மூலம் கைச்சாத்திடப்பட்டது. அது ஆனால் இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்தின் மூலம் இல்லாது செய்யப்பட்டது. அதற்கு எதிராக ஏதும் நடவடிக்கை எடுத்தனர் இல்லை. இந்த நல்லாட்சி அரசாங்கத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவினை வழங்கி கொண்டிருக்கின்ற அரசாங்கம் இந்த தமிழர் எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகளே யாராவது தனிநபர் மசோதாதனை இந்த பாராளுமன்றத்தில் கொண்டு தங்களுடைய அரசியல் ஆளுமையினை காட்டி இருக்கிறார்களா? இந்த எங்கள் தலைவர்கள் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது இந்தியா போன்ற நாடுகள் பயங்கரவாதிகள் என்று சொன்ன விடுதலை புலிகளுடனான பேச்சுவார்த்தைக்கு 3வது தரப்பு ஒன்று தேவைப்பட்ட போது எப்படி நம்பிக்கையில் எங்கள் தமிழ் தலைமைகள் மஹிந்த ராஜபக்சவுடன் பேச்சுவார்த்தைக்கு சென்றார்கள்? இது ஆளுமையற்ற தன்மையினை தான் காட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த அரசியல் கைதிகளின் விடுதலையை பற்றி சொன்னார்கள். இந்த அரசியல் கைதிகள் என்போர் இந்த சின்ன சின்ன விடயங்களுக்காக சிறையினிலே அடைக்கப்பட்டிருப்பவர்கள். நாங்கள் இன்று உணர்ந்தோம். வெறும் வெளியினிலே சுற்றி திரிந்தவர்கள் இன்று இந்த மதிலினுள் இரு என்று சொன்ன போது நாங்கள் அதற்கான வேதனையை உணர்ந்தோம். அதுபோல எதுவித நியாயங்களும் இன்று இருக்கின்ற எங்கள் அரசியல் கைதிகளினுடைய நிலையை பற்றி எங்களுடைய தமிழ் தலைமைகள் ஏதும் சொன்னார்களா? இதனை விட ஒரு வெட்கக்கேடான விடயம் இந்த மீள்குடியேற்றங்களை பற்றி சொல்கிறீர்களே. அந்த மீள்குடியேற்ற அமைச்சு தமிழனான சுவாமிநாதன் ஐயா அவர்களிடம் தான் உள்ளது. இதுதான் தமிழர்களுடைய தமிழ் அரசியல் தலைமைகளின் ஆளுமையின்மை என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த கொக்குலாய் கொக்கு தொழுவாய் போன்ற பிரதேசங்கள் எல்லாம் இன்று சிங்களமயப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. என்ன தெரியுமா? நாங்கள் ஒரு லொகுபண்டாவோ ஒரு வீரபுரன் அப்புவோ வந்து எங்கள் பிரதேசங்களிலே குடியேறினால் நாங்கள் எந்தவித எதிர்ப்பையும் சொல்லவில்லை. 300 லொகுபண்டாவும் 300 வீரபுரன் அப்புவும் எங்கள் பிரதேசங்களில் வந்திருந்து எங்கள் வளங்களை சுரண்டுவதற்கு எதிராகத்தான் நாங்கள் அரசியல் தலைமைகளினுடைய ஆளுமைகள் இல்லை என்று சொல்கிறோம். வந்து குடியேறியவர்கள் விகாரைகளை அமைக்கிறார்கள். எப்படி தெரியுமா? நீதிமன்ற கட்டளையையும் மீறி. இதற்கு எதிராக எங்கள் அரசியல் தலைமைகள் ஏதும் குரல் கொடுத்தனர். எனக்கு ஏனோ புரட்சி கவிஞன் ஒருவரின் வரிகள் ஞாபகம் வருகிறது. சிக்கி பேக்கரியும் சீனிச்சம்பளும் இனி யாழ்நகரிலே உலாவரும். வெசாக்கூடு கட்டுவதற்கு இடமில்லையா? வீரகா மாளியம்மன் கோவில் சுவரிலும் கட்டலாம். அந்த கவிஞன் இப்பொழுது இருந்திருந்தால் இப்படி எழுதியிருப்பார். அதற்கு பிரதம விருந்தினர் இல்லையா? எங்கள் தமிழ் தலைமைகள் உள்ளனர். உடனே வந்து கலந்து கொள்வார்கள். இப்படித்தான் எங்கள் தமிழ் தலைமைகளுடைய ஆளுமை எல்லாம் இருக்கின்றன. இந்த பொருளாதார மத்தியில் எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை என்று நாங்கள் குளறிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய வடமாகாண சபை பொருளாதார மத்திய நிலையம் எங்கே வைக்கப் போகிறோம் என்பதிலே வாதங்கள் செய்த ஒரு அவையாக இருக்கிறது. வடக்கினிலே எங்கு அவை வைத்தால் என்ன? நாங்கள் தானே நன்மையை பெறப்போகிறோம். ஆக மொத்தத்திலே எங்கள் தமிழ் அரசியல் தலைமைகள் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கான ஆளுமைகள் இல்லை என சொல்லி மணியோசைக்கு இந்துவின் மைந்தனாய் மரியாதைகளை கொடுத்து என்னிடம்